ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் சிலுவையில 5 காயங்கள் ஏற்றாருங்க. எல்லா மனிதனுக்காக, பூமியில வாழ எல்லா மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து 5 காயங்கள் ஏற்றாருங்க. நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாருங்க. அந்த உயிருள்ள தெய்வம் தான் அவரை தேடி வந்திருக்கிறாரு பாருங்க. ஒருவேளை நீங்க அறியாம தெரியாம இருந்தா அறிஞ்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவர் ரட்சிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். அது எவ்வளவு பெரிய பாவத்து இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாபத்து இருந்தாலும் இயேசு மன்னிக்க வல்லவரா இருக்கு. நம்பிட்டா போதுங்க. பாருங்க, இந்த பூமியில வாடும்போது நம்ம உறவுகளை சொந்த அநேகர் பார்க்கும்போது தலைமுறை சாவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பாருங்க. அது முடிவே இருக்காது. குடும்பத்துல சாபம் தலைமுறையா சாவை தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா இந்த சாபத்தை மாற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்திருக்காருங்க. ஆமா, மனுஷனுடைய பாவத்தை சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில வெற்றி சிந்திருக்கிறாருங்க. அந்த நல்ல தெய்வத்தை தான் நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது, இறுதியில் இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் வரும்போது சாபம் மாறிடுங்க. இயேசுவுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்தா சாபம் மாறிடுங்க. இதை கேட்கிற அன்பான உறவுகளே, சொந்தங்களே, அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடும். தலைமுறையா தொடர்கிற சாபம் மாறிடுங்க. ஆமாங்க, இயேசு உள்ளத்துல வந்து போது சாபம் மாறிடும், பாவம் மாறிடும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடும், பாவம் மாறிடும். இயேசு நல்ல தெய்வம் உங்களுக்குள்ள வரும்போது நிம்மதியான வாழ்க்கைங்க. நிம்மதியான வாழ்க்கை இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பூமியில வாடும்போது பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையை கொடுக்கும் போது நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா இந்த பூமியில வாடும்போது பாருங்க, எவ்வளவு நாட்கள் மனிதர் வாழ்ந்துருவான், 70 ஆண்டு 80 ஆண்டு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு. அந்த வாழ்வு கோர பூமியில வாடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தான் பாருங்க. நீ நினைக்கிறாயே இந்த சத்தம் இயேசு வரப்போகிறாருங்க. இதை கேட்க அன்பான உறவுகளை, இயேசு வரப்போகிறார். அதற்காக தான் இந்த சத்தம். இந்த சத்தம் ஏன் இயேசு வரப்போகிறார் என்றால், யாரும் இந்த பூமியில வாடுகிறோமோ ஆண்டவராகி தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்து கொள்ளும்படி இயேசு வரப்போகிறாருங்க. ஆமா, இயேசு வரப்போகிறார். எந்த மனிதனும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து மண்ணோடு மண் போகக்கூடாது என்பதற்காக பாவத்தை மன்னிக்கும்படியாய் இந்த பூமியில வாழும் ஜனங்களுக்காக ரத்தம் செய்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறார். கேட்க அன்பான உறவுகளே, ஆண்டவராகி தெய்வம் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக அவருக்கு இறுதி இடம் கொடுக்கும் போது அவர் நம்பும் போது எனக்காக சாபமானார், என் பாவத்தை அக்கிரமத்தை சிலுவையில் ஏற்றிக் கொண்டார் என்று யாரெல்லாம் நம்புகிறோமோ அவரெல்லாம் மோட்ச வாழ்வு. மோட்ச வாழ்வு இயேசு மோட்ச வாழ்வு இல்லைங்க. நீங்க யோசிக்கலாம், என்னென்ன யோசிக்கலாம். இயேசு இல்லாமல் பணம் இருந்தா கோடி பணம் இருந்தாலும், கோடி செல்வம் இருந்தாலும் மோட்ச வாழ்வில் செல்ல முடியாது. நாங்கள் அறிவிக்கிற மெய்தேவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மோட்ச வாழ்வு. ஆனா அந்த மனிதனுடைய முடிவு என்னங்க? 70 ஆண்டு 80 ஆண்டு ஆயுசு முடிந்த பிறகு